அப்பாடா ஒரு வழியாக இந்த பழனியை இந்த கடையை விட்டு போயிட்டான். அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. இல்லைனா நம்ம மாப்பிள்ளை பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் சும்மா வேற இருக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இனிமே சரவணன் மாப்பிள்ளையும் அதிகமாக கடையில் இருக்க மாட்டார், டெலிவரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார். இனி பாதி பொறுப்பை நாமளே இந்த கடையில் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தங்கமயில் வந்து கேட்க, இல்லை மயில் எல்லாம் நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, எப்படி தான் பழனி சித்தப்பாவுக்கு சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ண மனசு வந்துச்சோ தெரியலை அப்படின்னு சொல்ல, நீ ஏன் மயில் கோவப்படுற, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, அட ஆமாம் மயில், இப்போது இந்த இடத்துல பழனி தம்பி இருந்தால் என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு அங்கே தங்கமயில் திருப்பி கேட்க, அட என்னம்மா நீ இப்படி இருக்க, பழனி தம்பி இருந்தா இங்க அடுத்ததா இந்த பொறுப்பு பழனி தம்பிகிட்டயே சம்மந்தி ஒப்படைச்சிருவாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு தங்கமயில் உடனே சொல்றாங்க. ஆமாம்மா, என்ன ஒன்று நீ சொன்னாலும் மாப்பிள்ளை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படின்னு உடனே முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு தங்கமயில சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஆமாம் மாப்பிள்ளை எங்கன்னு சொல்ல, அவருக்கு நான் இந்த கடைக்கு வரதே பிடிக்கல, சண்டை போட்டு தான் வந்திருக்கேன். அவரும் இப்போ கடைக்கு வந்துட்டு இப்போ தானே போனார், டெலிவரி கொடுக்க போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கடைக்கு வந்துட்டு பாண்டியன் வராரு. வந்துட்டு கொஞ்சம் நெட்லேயே கடையை பார்த்துக்கிடுங்க சம்மந்தி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போகிறாரு. என்ன சம்மந்தி இம்புட்டு அவசரமாக வெளியே போகிறாருன்னு சொல்ல, ஆமாப்பா இப்போ பழனி சித்தப்பா வேற கடையில் இல்லைல்ல, அப்புறம் அவருக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி தானே இருக்கும், அதான் இப்படி அலைகிறாரு அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாகவே கடைக்கு ஒரு நல்ல வேலையால் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பண்ணிட்டாலும் அப்படின்னு தங்கமயிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வெளியே போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இங்கே அதாவது கடைக்கு வர மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல யோசனை வருது. யோசனையை பண்ணியபடியே உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க. கடைக்கு அப்போ தான் பொருளெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு ஆட்கள் வரேன். நாங்கள் இந்த கடையில் இப்போ புதுசாக சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் உங்கள் பேரை சொல்லி சீட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வர பணத்தை வச்சு நாங்கள் எப்படியுமே அதை திருப்பி கொடுப்போம். பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டோம், கூடவே ஒரு மாதத்துக்கான மளிகை பில்லை வந்துட்டு இங்கே கேன்சல் பண்ணுவோம், அதுவும் குலுக்கல் முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதுன்னு வந்தவங்க எல்லாரும் கேட்க, ஆமாம்மான்ற மாதிரி தலையாட்டிட்டு இங்கே மாணிக்கம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, மாமா இங்கே இது மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அடே இருமா நீ வேற, இப்போ எதுக்கு நீ கவலைப்படுற, நம்ம குடும்பம் இருக்க நிலைமை தெரியல, இந்த பணத்தை நான் எப்படி ரொட்டேஷனில் விட்டு இவங்களுக்கு இந்த பணத்தை டபுளாக கொடுக்குறேன்னா இல்லைன்னு மட்டும் பார், அதுக்கப்புறம் இந்த கடைக்கு எப்படி ஆட்கள் வராங்கன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா அடுத்த நாள் பாண்டியன் கடையில் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. அட சம்மந்தி நம்ம கடையில் இன்னைக்கு கூட்டம் அல்லது அப்படின்னு இங்கே பாண்டியன் சந்தோஷப்பட, எல்லாம் நல்ல விஷயந்தான் சம்மந்தி, இனி நம்ம கடையில் எப்போதும் நல்லபடியாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் கொஞ்சம் நேரத்திலேயே இங்கே குடோனுக்கு கிளம்பி போய்டாரு. அதே நேரத்தில் அங்கே இருந்துக்கிட்டு இருக்க அங்கே சரவணனுக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவருமே இவரையெல்லாம் கல்லாவை நம்பி விட்டுட்டு போகிற நிலமை வந்துடுச்சு அப்படின்னு கோவப்பட்டுட்டு டெலிவரி கொடுக்க சரவணனும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சீட்டு பணத்தை அதிகமாக பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தாம் தும்னு தன்னுடைய வீட்டுக்காக அவர் செலவு பண்ணவும் செய்ய, தங்கமயில் வந்துட்டு அப்பா இது எங்கேயோ கொண்டு பிரச்சனையில் விட போறீங்க மட்டும் தெரியுது, எதுக்குப்பா தேவையில்லாத வேலைன்னு சொல்ல, அட விடுமா நான் பார்த்துக்கிறேன், அப்பா இருக்கல அதெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்க மாட்டேனா அப்படின்னு மாணிக்கம் ஒரு குருட்ட நம்பிக்கையை இங்கே தங்கமயிலுக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பணத்தை வந்துட்டு கொடுத்தவங்க எல்லாமே இங்கே இடையில தேவைப்படுற நேரத்தில் சீட்டு பணத்தை எடுக்க முடியலையா, அப்படி அந்த பணத்தை கேட்கும்போது இங்கே மாணிக்கம் இல்லைப்பா இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லி அதை கொடுக்காம இங்கே டிலே பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி இவர் டிலே பண்ணுறதுனால இங்கே பாண்டியன் இருக்கும்போதே கடைக்கு முன்னாடி வந்து இங்கே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு இப்போ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, இங்கே தங்கமயிலுக்கு பயங்கரமான ஒரு பீதி ஆயிடுது. ரொம்ப பயந்து நின்றுட்டுருக்காங்க. மாணிக்கமும் என்னடா பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சு நின்றுட்டுருக்கா. இதோ இவர் தான் சீட்டு பணம் பிடிக்கிறேன்ற பேரில் இங்கே பணத்தை பிடிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் பணத்தை கேட்டால் அதை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, என்ன சம்மந்தி என்ன இதெல்லாம் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து மாணிக்கத்தை திரும்பி பார்க்குறாங்க. மாணிக்கம் அதிர்ச்சிப்போங்க இங்கே பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அவங்கள நம்பி கடையை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனதுக்கு நீங்கள் திருப்பி செய்கிற காரியம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லை மாப்பிள்ள அது வந்துன்னு சொல்ல, என்ன சம்மந்தி
மொத்தம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்கே தன்னுடைய கடைப்பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கவும் செய்ய அவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக இங்கே மாணிக்கத்தை பார்த்து கேட்க, ஐயோ இல்லை சம்மந்தி, நான் அப்பயே வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் பழனி தம்பி தான் கேட்கல. இங்கெல்லாம் கடை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நான் பாண்டியன் மச்சானுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். அதனால் அவர் கடையில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வரும்னு சொன்னார். அந்த பணத்தை வச்சு தான் நான் ரொட்டேஷன்லாம் விட்டேன். ஆனால் பணமும் நான் கொடுத்த இடத்துலேருந்து வந்து சேரல. இப்போ என்னடானா இவங்க திடீர்னு பணம் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கல. ஒருவேளை நம்ம கடையை இங்கே கீழே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் பழனி தம்பி இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்குமோ? அது தெரியாமல் முட்டாள்தனமாக அந்த தம்பி சொல்லுதுன்னு நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சம்மதி அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட பாண்டியன் பயங்கர கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து நேராக பழனி கடைக்கு போகிறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம் சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, எல்லாம் இந்த அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் அமைதியாக நிற்கிறாங்க. பின்னாடியே போகிறாங்க. சரவணன், மாணிக்கம், தங்கமயில், பாண்டியன் எல்லாருமே எங்கள் பழனி கடைக்கு போக சுகன்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவங்க எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க? திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களா? இல்லை இவர் மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்காங்களா? ஐயோ, இந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு சுகன்யா நினச்ச மாதிரியே வெளியே வராங்க. வெளியே வந்து சுகன்யா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பார்க்க எங்கே அவன்னு சொல்லும்போது பழனி உள்ளே இருந்துட்டு வெளியே வராங்க. என்னாச்சுன்னு தெரியலேன்னு பழனியை வெளியே வந்து நிற்க, அப்போ பாண்டியன், உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கடையை இந்த மாதிரி பின்னாடி இருந்து குத்திருப்பேன். என் கடையில் யாரும் வரக்கூடாது, பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது என்ன ஆச்சு மச்சான், என்ன ஆச்சுன்னு இப்போ என் சட்டையை பிடிச்சி கேள்வி இருக்கேன், முதல்ல சட்டையை விட்டு கையெடுங்கன்னு அங்கே பக்கத்தில் நிற்கிற சூன்யா கத்த உடனே பாண்டியனும் கையெடுக்கிறாங்க. இவர் பண்ணது மட்டும் சரியான அங்கே நிற்கிற சரவணனும் சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் நிற்கிற தங்கமேலும் இங்கே இவ மாமா சித்தப்பா இந்த மாதிரி பண்ணுவார்னு நானும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு கேட்க, இதோ பழனி தம்பி இதெல்லாம் செய்ய சொல்லி தான் நான் செஞ்சேன்ற மாதிரி மாணிக்க சொல்ல, இதை கேட்ட பழனிக்கு கோவம் அதிகமாகுது. அவர் என்ன முட்டாளா, உங்கள் பேச்சு கேட்டு நடக்கணும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் புருஷன் மேலே பழிய போடுறீங்க நீங்கள் சோனியா சொல்ல, அப்போது பழனி வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க மாணிக்கம் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே தூக்கி போடுறாருன்றத. ஆனால் அதே கடையில் அங்கே இருந்திருந்தா அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்திருப்பேன், அந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் என்னைய நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினவங்களுக்காக இனி நான் எதுக்காக யோசிக்கணும், அவங்களுக்காக நான் இதுக்கு பழி ஏற்றுக்கணும்? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இங்கே வந்து சத்தம் போடாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலைன்னு சொல்ல, நீ தான் சொன்னனே இதோ இவர் சொல்கிறாரு, அப்போ என் சம்மந்தி பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, மச்சான் நான் யார்கிட்டையும் எதையும் சொல்லி யார் கடையும் கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை. என் கடைக்கு ஆட்கள் வந்தாலும் வரலனாலும் என் கடையில் எந்த மாதிரி வியாபாரம் ஓடுதோ அதை வச்சு என்னால் வாழ முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். சரி, நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன் மச்சான், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருந்துருங்கனே, எதுக்காச்சும் உங்ககிட்ட நான் பணத்துக்குன்னு வந்து இல்லை மச்சான் எனக்கு இம்புட்டு ரூபா வேணும், இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு நான் ஏதாவது சண்டை போட்டு பணம் கேட்டிருக்கேனா? இல்லை உங்களுக்கு தெரியாமல் அதே கடையில் இருக்க கல்லாவில் நான் கையை வச்சிருக்கேனா? இது வரைக்கும் நான் இப்படி எதையுமே செஞ்சது கிடையாது மச்சான். நேர்மையாகவும் உண்மையாகவும் உங்கள் கடைக்காக நான் உழைச்சிருக்கேன். அந்த உழைப்பை நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னா அதுக்கு நான் பதில் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல மச்சான். அப்போ நான் தான் முட்டாளா இத்தனை நாளாக உங்கள் கூட வேலை பார்த்துருக்கன்றது அர்த்தமாக இருக்குன்னு எனக்கு நம்பவும் முடியுது. சரி, உங்களுக்கு இடையில வந்து உங்கள் சம்மந்தியை நம்ப முடியுது, இத்தனை வருஷ காலமாக உங்கள் கூடவே இந்த என்ன நம்ப முடியலைல்ல? ஆமாம்மா, இந்த விஷயத்திலே நம்பாதவங்க இப்போ இவர் சொல்லி இதெல்லாம் நீங்கள் நம்ப தானே செய்வீங்க, என்னையை நம்ப போகிறதில்லன்னு தெரியும். ஆனால் நான் உண்மை தான் மச்சம் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை கெடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய இந்த கடையை எப்படி மேலே கொண்டு போகணும்னு மட்டும்தான் நான் யோசிப்பேனே தவிர உங்கள் கடையை கீழே கொண்டு போகிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்கள் விருப்பம். இவர் ஏதோ சொல்கிறாருன்னு என்னை கேள்வி கேட்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பழனி கண்டபடி திட்டுறாங்க. பாண்டியனும் சரவணனும் தங்கமயிலும் சரி எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, யோ முதல்ல நீ நிறுத்தியா, நீ பண்ணுற தப்புக்கு நான் பழி ஏற்றுக்கிட்டே இருக்கணுமா? தப்பு பண்ணது நீ, அதுக்கான தண்டனை நீ தானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போ என்னையை பார்த்தா நான் எப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்? நீ என் கடைக்கு வரவே இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சரவணா உனக்கு என் மேலே சந்தேகம் இருக்குன்னா எங்கள் கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, என்னைக்கு இவர் என் கடைக்கு வந்தாருன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு கடைக்கு டீ குடிக்க வெளியே போனப்போ தான் பழனி தம்பி என்னை கூப்பிட்டு கடையில் வச்சு பேசினதா சொன்னியல அப்படின்னு சரவணன் கேட்க, அதை சொன்ன உடனே இங்கே நின்றுட்டு இருக்க மாணிக்கத்துடைய முகம் மாறுது. சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் தினமும் டீ குடிக்க போகிறீங்களே, சரி அப்போ இங்கே இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம், சந்தேகம் எனக்கு இருக்க தான் செய்துன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மாணிக்கம் அப்படியே அலறி போய்ட்றாங்க. ஐயோ மாமா, அங்கே சித்தப்பா தான் ஏதோ சொல்கிறாருன்னா நீங்களே எதுவும் கேட்காம அப்படின்னு சொல்ல, நீ நிறுத்து, உங்கள் அப்பா மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, ஃப்ராடு குடும்பம், இதில் இவர் சொல்கிறத நம்பி இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபுட்டேஜை பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க.
அப்படி எதுவுமே நடக்கலைன்றதை இங்கே சரவணன் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக இது எல்லாமே இவருடைய ஐடியா தான்ப்பான்னு சொல்ல பாண்டியனை அசிங்கப்பட்டு நிற்க, இங்கே பாருங்க மச்சான், இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நம்பலைன்னு தெரியும். ஆனால் நம்புற விதமாக சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நம்ப வைக்க என்னால் முடியலையே. ஏன்னா இந்த கடை இங்கே தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரிய பட்டத்தை கட்டி என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களே, நம்பிக்கை துரோகின்னு சொல்லி, அந்த பட்டம் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்கும் மச்சான், என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பழனிக்கு எத்தா நிற்க அசிங்கப்பட்டு பாண்டியன், சரவணன், தங்கமணி, மாணிக்கம்னு எல்லாருமே வெளியே வராங்க. இனிமே மாணிக்கம் இந்த கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பாண்டியன் பயங்கரமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல, ஐயோ இல்லை, நான் நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சேன், நீங்கள் நல்லதுக்காக செஞ்சதெல்லாம் போதும், உங்களால் கடையோட பேரும் என் மானமும் தான் போச்சு, இதுக்கப்புறம் இருக்கிறதையும் இழக்க விரும்பலைன்னு சொல்லி பாண்டியன் வந்துட்டு மாணிக்கத்தை கடையை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. கூடவே இங்கே தங்கமயிலையும் சரவணன் அனுப்பிடுறாங்க. இனி இந்த கடைக்கு நீயும் அவசியம் இல்லை, கடைக்கு நாங்கள் வேறு ஆளை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனும் இனி சரவணன் எடுக்கிற முடிவுதான்ற மாதிரி தலையாட்டிட்டு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு கிளம்பி போக, இங்கே தங்கமயிலும் மாணிக்கமும் அசிங்கப்பட்டு போகிறதா மிச்சம். உங்களால் இப்போ இருக்கிறதே இழந்துட்டேன், இனிமேல் இந்த கடைக்கு கூட என்னால் வர முடியாது, இனி அவர் இந்த வீட்டில் என்னை எப்படியெல்லாம் திட்ட போகிறான்னு தெரியல, ஏற்கனவே ஃப்ராடு குடும்பம் திருட்டு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கப்பா நீங்கள் அப்படின்னு மாணிக்கத்தை தங்கமயின்னு திட்டிட்டு போகிறாங்க. பழனி மட்டும் தான் விஷயத்தில் கெத்தா நிற்கிறாங்க. பாண்டியன் இப்போ தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.